வாழ்க்கையில் நிறைய பேரை பார்க்குறோம். நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தாங்க முடியாத ஒரு கஷ்டம் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக நம்மளும் அந்த மாதிரி சூழல்லேருந்து தான் நான் வந்திருப்போம். சில பேருக்கு இன்னும் அந்த சூழலை கடக்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு மகாபாரத ராமாயணத்துலேருந்து இந்த ஒரு நிகழ்வு சீதை சொன்னது தான் நம்ம இன்றைக்கி இதை பற்றி பேச போகிறோம். சில பேர் என்ன நினைப்பாங்க, அந்த சூழ்நிலை இப்படியே இருந்துச்சுன்னா நம்ம உயிரை மாய்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் தாங்க முடியாமல் உயிரையும் மாய்த்துடுறாங்க. இதுக்கு இந்த இறைத்தன்மையில் இதில் என்ன சொல்லப்படுது, இந்த கஷ்டங்களை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது சீதை மகாபாரதத்தில் ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் ஒரு நிகழ்வு நடக்கும். தாங்க முடியாத துயரத்தில் இருப்பாங்க. அப்போ இதே மாதிரி ஒரு நிகழ்வு, இந்த துன்பத்தை தாங்க இருக்கிறத விட உயிரை மாய்த்துக்கலாம் அப்படின்னு முற்படும் போது ஹனுமான் அந்த இடத்துல ஒரு கணை மோதிரம் கொடுப்பார். இந்த நிகழ்வுலாம் சொல்லுவார், ராமர் இப்படிலாம் இருந்தாருன்னொன்னே. இப்போ அவங்களுக்கு அந்த சூழல், துன்பகரமான சூழலேருந்து அவங்க வெளியில் வருவாங்க. அப்போ தான் அதை கேட்டு தான் அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, கல்யாணி பத அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்க பல துன்பங்களுக்கு அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம கையாள கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த துன்பம் ஒரு நாள் நம்மளை விட்டு விலகுது. இது என்னுடைய வாழ்க்கையே ஒரு உதாரணம் மக்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியாக அது சந்தோஷம்னு சொல்லி முடிப்பாங்க. இது வால்மீகி 2 இடத்துல சொல்லுவார். யுத்த காண்டத்துலேயும் சொல்லுவார். ராமர் திருப்பி வனவாசம் போயிட்டு திரும்பி வராமல் இருக்கும் போது எப்படி சீதை அக்னிக்கு இரையானாங்களோ அதே போல் பரதர் அக்னிக்கு இரையாக போகும்போது அதே மாதிரி அனுமன் இதே நிகழ்வை சொல்லி பரதருக்கு ஒரு உபதேசம் கொடுப்பார். எந்த ஒரு துன்பத்திலையும் நம்ம காலம் கொஞ்சம் பொறுத்திருந்து அதை கையாளக்கூடிய ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுலேருந்து நம்ம வெளியில் வரக்கூடிய தன்மையில் தான் இங்கே மனித உயிர் ஆற்றல் இங்கே படைக்கப்பட்டிருக்கு. அந்த பொறுமை நமக்கு இல்லாதனால அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுத்து இதுதான் பர்மனெண்ட் அப்படின்னு நம்ம போயிடுறோம். அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வாசகம் இருக்கும். எத்தனையோ கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில் எதிர்கொள்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இறைவன் நமக்கான ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் நம்ம அதை கவனிக்க தவறிடுறோம். அப்படி தான் சீதைக்கும் அப்படி தான் நடந்துச்சு. அந்த நிகழ்வு நடக்கும்போது ஹனுமன் அந்த வார்த்தையை சொல்லலை அப்படின்னா அங்கே ஒரு வேறு விதமான ஒரு சூழல். அதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரத்திற்கான சூழல் கொடுக்கப்படுது. எல்லா இடத்துலையும் கொடுக்கப்படுது. இப்போ நீங்கள் எத்தனையோ பேர் நீங்கள் இதில் இருக்கீங்க, திருப்புகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி மனநிலையில் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த மனநிலை நமக்கு இல்லை. ஏன் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு சில உண்மைகள் இப்போ தான் புரியப்படுது. நமக்கு அந்த பொறுமை நமக்கு ஒரு பதிலை கொடுக்குது. இந்த பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பொறுமை தான், அதுதான் சீதைக்கும் நடந்துச்சு, பரதருக்கும் நடந்துச்சு, இப்போ நமக்கும் நடக்குது. இங்கே இறைவன் எந்த இடத்துலையும் இன்பமும் துன்பமும் பகிர்ந்து தான் கொடுக்கப்படுது. நமக்கு துன்பம் தான் கொடுக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அப்படி இல்லை. இங்கே எல்லாமே ஒரு சட்டத்திட்டத்தின்படி தான் இங்கே நடக்குது. அதற்கு அந்த சட்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு காலம் ஏற்படுது. அந்த காலத்தை இந்த தெய்வத்தின் வழியாகவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். முதல்ல நமக்குள்ள அகத்துக்குள்ள பரிமாணம் நடக்குதா, அப்படி நடந்தால் தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை மாறும். அதை நீங்கள் கவனிக்காமல் இங்கே எதுவுமே மாறாது. இங்கே எப்படி இந்த டிவைன் வேலை செய்யுது அப்படிங்கிறது ஒரு புரிதல் இருக்கணும். அதற்கு ஒரு அழகான ஒரு சின்ன நிகழ்வை சொல்லுவாங்க. ஒரு முருகப்பெருமான் ஒரு பக்தருக்கு தோன்றினாராம். தோன்றி, மகனே உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டாராம். அந்த பக்தர் சொன்னாராம், ஆனால் ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கார். உனக்கு என்ன வரம் கொடுத்தாலும் நீ கேட்ட வரத்துக்கு 2 மடங்கு உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நான் கொடுத்துருவேன். இப்போ 1 கோடி ரூபாய் நீ கேட்டிங்கன்னா அவருக்கு 2 கோடி ரூபாயும் கொடுப்பேன் அப்படின்னோடனே அந்த பக்தருக்கு அவன் நல்லா இருக்கக்கூடாது, எப்படி அவன் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போ எனக்கு 1 கண்ணு குரூடாக கேட்டால் அப்போ அவனுக்கு 2 கண்ணு குரூடாக ஆகிடும்ல. வரமும் அப்படி தான் கேட்டானா, நான் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, அவன் நல்லா இருக்கக்கூடாது. இங்கே கஷ்டங்களும் அப்படி தான் தீர்மானிக்கப்படுது. நம்ம கஷ்டம் ஏற்பட்டால், இப்போ நான் கஷ்டப்பட்டேன்னா அவங்களும் கஷ்டப்படுறாங்களேன்னு மனம் எண்ணிக்குது. இப்போ அவங்க நல்லா இருந்தால் அவங்க நல்லா இருக்காங்களே, நான் கஷ்டப்படுறேனே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே நமக்கு இந்த மனித பிறப்பு உங்களுடைய ஆன்மாவுக்காக தான் நீங்கள் வாழ்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கானது தான்.
இதில் வந்து கணவன், மனைவி, குழந்தைகள் இதெல்லாம் அடுத்தது தான். இங்கே நம்ம பல கோடி பிறவிகள் எடுக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையை வாழ கற்றுக்கிட்டா தான் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை மாறும். அது உங்கள் குழந்தைகளுக்கும் ஏற்படுற சூழ்நிலையும் மாறும். அந்த சூழ்நிலை மாறணும்னா உங்களுடைய வாழ்க்கை மாறணும், நீங்கள் மாறணும், உங்கள் மனம் மாறணும். இந்த தெய்வத்தின் பால் ஆட்கொள்ளும் போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பல ஆன்மாக்களும் அது ஆனந்தத்தை பருகுது. இதை புரிஞ்சிக்காமல் நம்ம எப்போதுமே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத தெரிஞ்சிக்காமல் பிறர் சார்ந்தே நம்ம வாழ்ந்துடுறோம். அதுதான் அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு எப்படி காட்சி கொடுத்தாலும் பக்கத்தில் ஆப்போசிட்டில் சைடில் இதை பார்க்குறோம். ஆனால் நம்மளை நிறைய நேரங்களில் நமக்கு அதை பார்க்குறதுக்கான சூழலுக்குள்ளே வரலை. இந்த இறைத்தன்மை நம்மளை பார்க்க சொல்லுது. உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த அண்டத்தில் இருக்கிறதெல்லாம் பிண்டத்தில் இருக்குது, இதை நீ முழுமையாக பயன்படுத்துகிறோமா? ஃபோக்கஸ் த மைண்டு. நம்மளுடைய மனம் வந்து உள்முகமான பயணங்கள். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் சொன்னேன். ஒரு விஷயம், போதுங்கிற மனம் நமக்கு வேணும். நமக்கு கொடுக்கப்பட்டது அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த விஷயங்கள்லாம், இந்த தன்மைகள்லாம் நமக்குள்ளே வரணும் அப்படின்னா நம்மளுடைய மனம் முதல்ல மாறணும். நமக்குள்ளே என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அது கொடுக்கப்பட்டதை நம்ம உணர்கிறோமா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், போய் வழிபாட்டுட்டோம்னா கடவுளை போய் வழிபடுறோம் அப்படின்னா நமக்கு எல்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறோம். அதற்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஆனால் இந்த யோகத்தன்மையில் உட்காந்து தினமுமே இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் உட்காந்து படிக்கும் போது நீங்களே உணரும் போது தான் உங்களுக்கு கொடுக்கப்படுற கஷ்டங்கள் விலகுது. இந்த டிவைன் மூலயமா அது ஒரு வழி நடத்துது. உங்கள் மனம் அப்போ தான் தெய்வத்தன்மையை நோக்கி பயணிக்குது அப்படிங்கிறது தான் இதில் நிகழ்வு. ஆனால் இந்த கஷ்டங்கள் ஒரு காலகட்டத்தில் ஒரு சில குறிப்பிட்ட நாட்களில் உங்களை விட்டு விலகணும்னா, புல்லில் பட்ட பனி போல் விலகணும்னா நீங்கள் அதுக்கு தயாராகணும். குறைய வெளியில் பார்க்கக்கூடாது. உங்களுக்கு ஒருத்தவர் கஷ்டப்படுத்திட்டாங்க, உங்களை ஒருத்தவங்க காயப்படுத்திட்டாங்க, கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கும், குழந்தையாக இருக்கட்டும், இந்த சமூகமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், உங்களை ஏதோ ஒரு நேரத்தில் கார்னர் பண்ணுறாங்க, இந்த வாழ்க்கையை வாழ போராடுறோம் அப்படின்னா அதற்கு காரணம் ஏதோ ஒரு சூழலை நம்ம மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டைலை மாற்றணும், நம்ம வாழ்க்கை முறையை மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் அங்கே ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணினீங்கன்னா அவங்க விலகி போகிறாங்க. இப்போ நம்ம சின்ன வயசில் ஸ்கூல் படிச்சிருப்போம், அப்புறம் காலேஜ் படிச்சிருப்போம், அப்புறம் திருமணம் பண்ணியிருப்போம். இப்போ ஸ்கூல் லைஃப்பில் நமக்கு ஒரு எனிமி இருந்திருப்பார். ஆனால் இன்றைக்கி பார்த்தா அந்த எனிமியை பார்த்தா நமக்கு சிரிப்பு வரும். காலேஜ் லைஃப்பில் நமக்கு ஒரு எதிர்வினையான ஒரு பர்சன் இருந்திருப்பார். இன்றைக்கி அந்த பர்சனை பார்த்தா நமக்கு அதெல்லாம் ஒரு நகைச்சுவாக இருக்கும். ஆனால் அதே போல் தான் இன்றைக்கி உங்களை எதிர்கொள்கிற, உங்களுக்கு பிடிக்காதவங்கன்னு நீங்கள் சொல்கிறவங்கள ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தாலும் உங்களுக்கு அது ஒரு நகைப்புக்குரியதாக போயிடும். இப்படி நடந்துட்டோமே. அப்போ இன்றைக்கி இங்கே யாருமே பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு கிடையாது, காலம்தான் தீர்மானிக்குது. பள்ளி பருவத்தில் இன்றைக்கி இருந்தவங்க இன்றைக்கி ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு உதவி செய்யலாம், நமக்கு ஒரு எதிரும் புதிருமாக இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கி அவங்க ஏதோ ஒரு ரூபத்தில், இன்றைக்கி ஏதோ ரொம்ப நாள் கழித்து அவங்கள பார்த்தோம்னா அவங்களோட ஒரு அன்பு பிணைப்பு இருக்கும். அன்றைக்கி நடந்த நிகழ்வு தெரியல. ஆனால் நமக்கு இங்கே கொடுக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நம்ம தான் எடுத்துக்கிறோமே வரைக்கும் நம்மளை துன்புறுத்துறதே இல்லை அப்படின்னு தான் குருமார்கள் சொல்கிறாங்க. நம்ம அந்த துன்பத்தை நம்ம எந்த ரூபத்தில் எடுத்துக்கிறோம், அதை எப்படி மகான்கள் எடுத்துக்கிறாங்க, குருமார்கள் அதை எப்படி கையாளுறாங்க. வள்ளிமலை சுவாமிகளுக்கு இல்லாதில்லை. 1916 வள்ளிமலை சுவாமிகள் திருப்புகழ் ஆசிரமத்துக்கெலாம் வரலை. வள்ளிமலை முருகன் கோவிலுக்கு போங்கன்னு தான் சேஷஸ்திரி சுவாமிகள் உத்தரவு கொடுத்தாரு. அந்த திருப்பணிகள் எல்லாம் சாமிகள் அந்த காலகட்டத்தில் அந்த மண்டல அபிஷேகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக செஞ்சார். அப்போ அங்கே சாமிகளுக்கு அங்கே ஊர் மக்கள் யார் இப்படி வெளியூர்லேருந்து இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செஞ்ச சேவைகள் எல்லாம் மதிக்காமல் சாமிகளை ஒரு விதத்தில் வெளியே அனுப்புனாங்க கோயிலை விட்டு. அப்போ அந்த வெளியில் அனுப்புனது ஒரு கஷ்டமான ஒரு நிகழ்வு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்தது, இந்த இயற்கை சட்டம் என்ன கொடுத்தது, அந்த மகானை முருகருக்கு மேலே கொண்டு போய் வச்சிச்சு. கோவில் கீழே இருக்குது, கோவிலுக்கு மேலே ஒரு திருப்புகழ் ஆசிரமத்தை ஆனால் நமக்கு அந்த சேவை, பட் அதுலேருந்து வெளியில் வந்த விஷயம்
நமக்கு முரண்பாடு ரொம்ப மன ரீதியான ஒரு துன்பத்தை கொடுத்துருக்கலாமே தவிர, அதுக்கு அப்புறம் இருந்த காலம் இன்றைக்கி எத்தனை லட்ச கோடி பேர் அந்த வேல்மாறலை படிக்கிறாங்க, திருப்புகழை ராகத்தோடு படிக்கிறாங்க. அதே போல் தான் உங்களுக்குள்ளேயும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளேயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கு நடக்கிற இப்போ கசப்பான அனுபவம், அதுக்கு பின்னாடி உங்கள் மனதை ஏதோ ஒரு விஷயத்தில் ஆட்கொள்ளுது, உங்களை பலப்படுத்துதுன்னு மட்டும் புரிஞ்சுங்க. இந்த நிகழ்வு நடக்கலை அப்படின்னா நீங்கள் இதுக்குள்ளே வந்திருக்க மாட்டீங்க. இப்போ இதை பிடிக்கிறதுக்கு எத்தனை லட்சக்கணக்கான பேர் தவிக்கிறாங்க. ஒரு சரியான இந்த வழிபாடு இல்லை, சரியான குரு இல்லை. குரு கிடைக்காம எத்தனை பேர் தவிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். குரு அருள் இல்லையெனில் திருவருள் இல்லை. குருனா என்ன அப்படிங்கிறதே ஒரு கான்செப்ட் தெரியலை. உங்களுக்கெல்லாம் ஒரு வள்ளிமலை சுவாமிகள், அருணகிரிநாத சுவாமி இதெல்லாம் தாண்டி இந்த குருவுக்கு வழி நடத்தின பொங்கித்தாய்னு ஒரு தெய்வம் இருக்குது. நீங்கள் நித்தியம் அதை வழிபடுறீங்க. இது நான் எதை வழிபடணும்னு தெரியாமல் எத்தனை ஆன்மாக்கள் தவிக்குதுன்னு தெரியுமா? உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு காலத்தில் விலகிடும். நீங்கள் ஆனால் தொடர்ச்சியான பயணத்தில் இருந்தால் கண்டிப்பாக அது விளக்கப்படும். அதுக்கு தான் உங்களுக்கு பொறுமை வேணும், நிதானம் வேணும். உடனே நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் மனம் பக்குவப்படுறதுக்காக அது ஒரு கால அளவை எடுத்துக்குது. இயற்கை சட்டம் அப்படி தான் எடுத்துக்குது. இன்றைக்கி ஏன் உங்களுக்கு கோவம் வரல? நீங்கள் பக்குவப்பட்டீங்க. இன்றைக்கி இங்கே இருக்கிற பல பேர் கோவப்பட்டவங்க தான். உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா வீட்டில் கண்ணில் கிடக்கிறது தூக்கி அடிக்கிறவங்க தான். இன்றைக்கி ஏன் அப்படி மாறுனீங்க? அது ஒரு பரிமாணத்துக்குள்ளே போகிறதுக்கு அது ஒரு டைம் எடுத்துக்குது. அந்த பரிமாணம் கிடைக்கணும்னா இந்த இறைத்தன்மை ரொம்ப ரொம்ப பக்குவப்படுத்துது. சும்மா இரு சொல்லற அப்படின்னா சும்மா உட்காந்துருக்கிறது இல்லை. உங்களை நீங்களே ஒரு அழுக்கமி உங்களுக்குள்ளே நடக்கணும். தங்கத்தை தகரமாக மாற்றுற ப்ராசஸ் நடக்கணும். அதுக்கு ஒரு டைம் தேவை. அந்த டைம் ஷெட்யூலுக்காக தான் இவ்வளோ பக்குவம் அது கொடுக்குது. நம்ம ஒரு நாள் வேல்மாறல் நிகழ்வை நடத்திட்டு போயிருக்கலாமே. இப்போ எல்லோரும் நடத்துகிற மாதிரியே இந்த நித்தியம் படிக்கணும் அப்படின்னு நம்ம கொண்டு வரோம். இது அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வசப்படாது. இல்லை நிறைய விஷயங்கள் இல்லை நிறைய பேர் வந்துட்டு போகிறதுக்கு காரணம் அதுதான். என்ன ஒரே விஷயத்தை திருப்பி பண்ணுறாங்க, புதுசாக பண்ணலாமே அப்படின்லாம் நினைக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், அந்த ஓம்ங்கிற பிரணவத்தை நீங்கள் சித்திப்படுத்தணுமே கோடி தடவை நீங்கள் சொல்லணும். இந்த தெய்வம் இங்கே அப்படி தான் கட்டமைப்பை கொடுத்துருக்கு. ஏதோ ஒரு நாளில் வந்து எல்லாமே நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் சாத்தியமே படாது. அதுக்கு இந்த வழிபாடு சரி வராது. மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது. இது வந்து நம்ம செய்கிறது வந்து தெய்வத்தையே பருகிறது. அப்போ எவ்வளோ பக்குவம் வேணும். ஒரே நாளில் நடந்துச்சுன்னா அது நிலையானதாக இருக்கா? நிலைத்தன்மை வேணும், அந்த பக்குவம் வேணும். இப்போ நாங்கள் சில அடியார்களை பார்க்குறோம். அவங்களுக்கு இந்த டிவைன் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, அவங்க தொடர்ச்சி அந்த 10 ஆண்டுகள் பயணம், சரியான குருவோட வழிகாட்டுதல், சரியான திருப்புகளை அந்த பருகிற விதம், அந்த ஞானத்தில் படிக்கிற விதம் அவங்கள எப்படி மாற்றி வச்சுருக்கு அப்படின்னா, அவங்க எதையுமே போய் யாருக்கிட்டையும் கேட்குறதே இல்லை. ஸ்தல யாத்திரைகளுக்கு போகிறாங்க, அமைதியாக போய் நிற்கிறாங்க. அவங்களுக்கு தனியான அங்கே தரிசனம், எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாலும் சரி அவங்களுக்கு தனியான தரிசனம் கிடைக்கப்பட்டுச்சு. எத்தனை பேராக இருந்தாலும் சரி அந்த உள்ளன்போடு, அந்த கருணையோடு, அந்த மனதை வந்து அந்த தெய்வத்தின் பால் மனித மனம் மாறி அந்த தெய்வ மனம் பிரகாசிக்கப்படக்கூடிய ஆன்மாக்களுக்கு தனியாக அவங்க தெரிகிறாங்க. அதற்கு நமக்கு மனம் வந்து லயப்படணும். அது இறைவன் பால் அந்த மனம் செலுத்தப்படும். அப்படி செலுத்தப்படுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அந்த பொறுமை வேணும். இங்கே பொறுமை இல்லாமல் எதுவுமே நடக்காது. பொறுமை இல்லாமல் இங்கே நீங்கள் எதையுமே எதிர்பார்த்தீங்கன்னா அது சாத்தியப்படாது. ட்ராவல் மாறிக்கிட்டே இருந்துருவாங்க. அடுத்த வேறு வழி எங்கேயுமே ஒரு நித்தியம் ஒரு வழிபாடு இல்லாமல் நம் கண்முன்னையும் வாழ்ந்துட்டு போன மகான் வள்ளிமலை சுவாமிகள் 1950 முத்தி அடைஞ்சார். அவரோட அற்புதங்கள் நான் ஒரு குரூப்பில் ஒரு ஃபோட்டோ போடுறேன். அவங்கள ஃபோட்டோ எடுக்கிறாங்க முதல்ல. அந்த ஃபோட்டோவில் ஸ்தூல உடம்பு, சூட்சம உடம்பு ரெண்டுமே தெரியுது. அதுதான ஃபோட்டோ நான் பார்த்தேன். இப்போ புக்ஸில் பழைய புக்கில் எடுக்கும்போது பார்த்தேன். அப்படி எப்படின்னா நம்மளுடைய ஸ்தூல உடம்பு, சூட்சம உடம்பு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே சூட்சம உடம்பு இருக்கும். இதை பற்றி அந்த புத்திஸ்டில் படித்தவங்களுக்கு தெரியும். ரேக்கி இதெல்லாம் படித்தவங்களுக்கு தெரியும். சூட்சம உடம்பு, ஸ்தூல உடம்புலாம் இருக்கும். இப்போ நமக்கு ஒரு நோய் வருதுன்னா முதல்ல இப்போ நம்ம பார்க்குற உடம்புக்கு வராது, சூட்சம உடம்புக்கு வரும். அது நம்மளுடைய பிராணசக்தியை பொறுத்து 5, 6, 7, 8 ஃபிட்டில் இருக்கும். ஒரு 5 அடி 6 அடியில் இருக்கும். அதுக்கு முதல்ல அது அஃபெக்ட் ஆகும். அதில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஹியூமன் பாடிக்கு வரும். அந்த சூட்சம உடம்பே அவரோட ஃபோட்டோவில் தெரியுது.
அப்போ அந்த மகான் எவ்வளோ இந்த திருப்புகழை பருகியிருப்பார், எவ்வளோ காலங்கள் தொடர்ச்சியான பயணங்கள் இருக்கும். ஒரு பாட்டு எடுத்து இந்த அம்மா எப்படி சொல்லி கொடுத்துச்சு, இந்த பொங்கியம்மா எப்படி சொல்லி கொடுத்துச்சு. பொங்கியம்மா நம்மள மாதிரியே தினமும் வச்சு கிளாஸ் வச்சு சொல்லியிருப்பாங்க. சாமிகள் போய் கேட்டிருப்பாங்க, அந்த வானத்தில் பாடுற அந்த ராகத்தை காட்டியிருப்பாங்க. அதை கேப்சர் அப்போ அந்த விஷயத்தை கேப்சர் பண்ணுறதுக்கான பேரறிவு ஞானம் நமக்கு கிட்டியிருக்கு. அந்த தெய்வத்தை ஒன்றதுனால தான் கிட்டியிருக்கு. தினம் தினம் பருகுனதில் காலையில் நித்தியம் பூஜைகள், பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜையிலேருந்து ஆரம்பித்து இரவு 12-1 மணி வரைக்கும் திருப்புகழ் நடக்கும் வள்ளிமலையில். எப்படி நடக்கும் அப்படின்னா, அன்னைக்கு இருக்க காலகட்டங்களில் 1918-20 காலகட்டங்கள்லாம் ஆனால் கூட தெரியாது. இப்போ எங்களோட வந்தவங்களுக்கு தெரியும். சாமிகளே சொன்னார், பலானந்த சாமிகளே சொன்னார் போன மூல பூஜையில். அப்படி இருந்தவங்களுக்கு எப்படி ராகத்தோட பாடுற கற்றுக் கொடுத்துருப்பாரு. அப்போ ஏதோ ஒரு டிவைன் அங்கே வேலை செஞ்சுருக்குல்ல. ஆனானா என்னன்னே தெரியாது, ஆனாக்கு அடுத்த எடுத்து தெரியாது. நீங்கள் வச்சுருக்க இந்த புத்தகத்தை அப்படியே கரைச்சி குடிச்சிருக்காங்க. எப்படி கொடுக்க முடியும்? அப்போ ஒரு பரிசுத்தமான குரு, அந்த குருவே அப்படி தானே இருந்தார். அவருக்கு தமிழ் தெரியாது. அப்போ ஒரு முழுமையான டிவைன் சக்தி, ஒரு இறை சக்தி அங்கே ஆட்கொள்ளப்படுது. அந்த ஆட்கொள்ளப்படணும் அப்படின்னா நமக்கு தொடர்ச்சியான பயணங்கள், அன்பு, கருணை, அர்ப்பணிப்பு எல்லாம் தேவை. அப்படி இருந்தால் தான் இது ஆட்கொள்ளப்படும். இப்போ நீங்கள் உங்களுக்கு 6 மாதத்தில் எவ்வளோ மாற்றம் உங்களுக்குள்ள, எவ்வளோ அற்புதம் உங்கள் லைஃப்பில். எத்தனை பேரை நான் பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த வள்ளிமலையில் பார்த்தம்போது அவ்வளோ தெய்வ கடாச்சம். நானே இவங்க தானா அப்படிலாம், அவ்வளோ ஒரு அவங்களுக்குள்ள மலர்ச்சி, உள்ளுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் வெளிப்படுது. இப்போ அந்த தொடர்ச்சியான பயணத்தை மட்டும் நீங்கள் வச்சிங்க. நீங்கள் இங்கே வந்து படிங்கலாம் நாங்கள் சொல்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் வீட்டில் உட்காந்து படிங்க. தினமும் ஒரு விளக்கு நெய் தீபம் வச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் தீபம் வச்சு அப்படியே இந்த கருணையோடு படித்து பாருங்கள். அது கொடுக்குற ஆனந்தத்தை விட நீங்கள் எங்கேயுமே அனுபவிக்க முடியாது. எந்த ஆசிரமத்துக்கு ஓடி ஓடி போய் அங்கே நமக்குள்ளே எல்லாமே இருக்குது. நமக்குள்ளே இல்லாததே இல்லை. நமக்கு எல்லா சக்தியும் கொடுத்துருக்கு. இப்போ நான் இப்போ பேசுகிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு தான் இது எல்லாம் இருக்கா. அதனால தான் நான் சொல்லுவேன், இங்கே எல்லாருமே சமம் தான். உங்களுக்கு என்ன இருக்கோ அதான் எனக்கு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் என்னை விட 100 மடங்கு நீங்களாம் மேலே இருக்கீங்க. அவ்வளோ பக்குவம், அவ்வளோ அனுபவம். இப்போ உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். நம்ம பிறர் அவங்கள பார்த்தெல்லாம் நீங்கள் வியக்காதீங்க. யாராவது ஒரு யூடியூப்பில் பேசுகிறாங்க, இப்படியும் ஞானம், அறிவு அப்படிலாம் இல்லை. நமக்கும் எல்லாமே இருக்குது. எல்லாமே இங்கே கொடுக்கப்படுது. இதை தான் சாமிகள் சொல்கிறாங்க. செலக்ட் பண்ணி இவங்களுக்கு தான் படிக்கணும்னு எந்த தெய்வ பாசுரங்களும் கொடுக்கப்படலையே. இவங்க தான் படிக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் போய் சேரணும் தானே குருமார்கள் ஆசைப்படுறாங்க. அப்போ எல்லாருக்கும் போய் சேரணும்னா எல்லாரும் ஞானம் அடைய முடியும், எல்லாரும் முக்தி அடைய முடியும் தானே அர்த்தம். அதுக்கு தானே இந்த வேல்மாறல் உருவாக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்குமே எல்லாம் போய் கிடைக்கணும் அப்படிங்கிறது தானே அந்த குருவோட மிகப்பெரிய ஆவல். நான் ஒரு இன்பத்தை அடைஞ்சிட்டேன், நான் ஒரு பரவசத்தை அடைஞ்சிட்டேன். எப்படியாவது இதை எல்லாத்தையும் கடத்திடணும். ஓடி பாகிஸ்தான் ஓடி, ஸ்ரீலங்கா ஓடி, இமயமலை ஓடி இந்த திருப்புகளை மொழியே தெரியாத இடங்கள்லாம் போய் கற்றுக் கொடுத்து இத்தனை ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன், ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஏற்பட்டது நமக்கு, அந்த மொழியை பேசக்கூடிய நமக்கு அந்த தன்மைகள் ஏற்படுத்திட்டா நம்ம லைஃப் எவ்வளோ ஒரு மன நிறைவு. இந்த ஆன்மா எதுக்கு வந்தது, என்ன பண்ணுது, இது எப்படி ஆனந்தத்தை இருக்குது, இது எப்படி இந்த ஆனந்தம் கிடைக்கிது, எப்படி ஒரு சந்தோஷம்னா முதல்ல என்ன, ஒரு மன நிறைவுனா என்ன, ஒரு பேரானந்தம்னா என்ன அப்படிங்கிறத அதை உணர முடியுது. அதற்கான ஒரு தொடர்ச்சியான போராட்டங்கள் தான் நம்ம பாராயணத்துக்குள்ளே போகிறோம். சரி, நேரம் கடந்துடுச்சு.